கூகுள் அண்ட் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்றீங்களா? ரிசல்ட் வரலன்னு ஃபீல் பண்றீங்களா? நீங்க அண்ட் மத்த பிசினஸ் ஓனர்ஸ் பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா there is no proper strategy. ஸோ நீங்க ஸ்ட்ராட்டஜி இல்லாம ஜஸ்ட் பூஸ்ட் பட்டன் மட்டும் யூஸ் பண்ணி நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணீங்கன்னா வேஸ்டா உங்களோட பட்ஜெட் தான் வந்து it will be a complete waste. Second point, targeting the wrong audience. ஸோ நிறைய ஆட் கேம்பெயின்ஸ்ல என்ன ஆகும்னா ப்ராப்பர் டார்கெட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணாம ஒரு ராங் ஆடியன்ஸை போயிட்டு அந்த ஆட்ஸ் வந்து டார்கெட் பண்ணும். ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய டிராஃபிக் இருக்கும், கிளிக்ஸ் இருக்கும், ஆனா கன்வர்ஷன்ஸ் லீட்ஸ் எதுவுமே வராது. அப்பயும் பாத்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் வேஸ்டா தான் ஆகும். தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பரா ட்ராக் பண்ணணும் உங்களோட கன்வர்ஷன்ஸ். ஸோ நிறைய ஸ்மால் ஏஜென்சிஸ் அண்ட் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்றாங்கன்னா they only look into clicks and impressions, அவ்வளவுதான். பட் உங்களோட கன்வர்ஷன்ஸை நீங்க ட்ராக் பண்றதே கிடையாது. யூ ஹாவ் டு செட் அப் யுவர் கன்வர்ஷன் அண்ட் தென் நீங்க வந்து உங்களோட கன்வர்ஷன்ஸை கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் வருதா, உங்களோட ROI அச்சீவ் பண்ண முடியுதா, எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ராப்பரா வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சேம் ஆட் காப்பி ஃபார் ஆல் தி ஆடியன்ஸ். அஃப்கோர்ஸ் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் நீங்க செலக்ட் பண்றப்போ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, ரைட்? பர்சனலைசேஷன் இருக்கணும். ஸோ சேம் ஆட் காப்பி ஃபார் எவ்ரிபடி அப்படின்னா கண்டிப்பா ஆட்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகாது. ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் அ different type of ad copies for different audience, right? Last point பாத்தீங்கன்னா நிறைய business owners and நிறைய people என்ன பண்றாங்கன்னா Google Adsல வந்து நான் 500 rupees நான் இன்வெஸ்ட் பண்றேன், 500 rupees நான் ad run பண்றேன், எனக்கு 50 leads வரணும் அப்படின்னு ஒரு unrealistic goal வச்சுட்டு ads run பண்ணா கண்டிப்பா that's not going to work for you. So first நீங்க வந்து பேசிக்ஸ் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கூகுள்ல வந்து நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணா கூகுளோட மெயின் கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா சர்ச் இன்டென்ட் தான். ஸோ பீப்புள் வில் பி சர்ச்சிங் with keywords for their purpose. ஸோ அப்போ வந்து கூகுள் ஆட்ஸ் ஷோ ஆகும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட் சர்ச் இன்டென்ட், ஓகேங்களா? ஸோ அண்ட் மெட்டா ஆட்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ப்ரௌசிங் இன்டென்ட். ஸோ பீப்புள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்காக அங்க வந்து ஒரு குரூப்பா வந்து அவங்க இருக்காங்க. அந்த குரூப்ல யூ ஹேவ் டு அட்ராக்ட் யுவர் ரைட் ஆடியன்ஸ். ஸோ அதுதான் அங்க யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டையும் பர்ஃபெக்டா ப்ரொஃபஷனலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்க அப்ளை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஆட்ஸ்ல இருந்து பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் வரும். கூகுள் ஆட்ஸ் அண்ட் மெட்டா ஆட்ஸ் பாத்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், டூ பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆக்சுவலி ரெண்டுமே. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ஸ் ஆஃப் பீப்புள் அது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி we have to have multiple strategies to ensure that we get the best ROI. And we are here to run the ad in a right way with multiple strategies. At Krita Techno Solutions, we don't just run ads, we build ad systems that brings you ROI. Contact Krita Techno Solutions. Let's fix your ad strategy.